ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் எங்களோட சாய்வு ஊழிய எப்படி தீட்டிக்கோரண்டு. இது ஷாஃப்ட் கல், அதாவது ஓட்டை ஸ்டோன்னு சொல்லுங்க. இதில் அடுத்த பக்கத்தில் வந்து ஒயில் ஸ்டோன், அதாவது எண்ணெய் கல். இதில் இந்த ஒரு கல்லிலே அதாவது ஒரு பக்கம் சாஃப்டின் ஸ்டோனாகவும் அடுத்த கல் ஒயிலி ஸ்டோனாக மீக்குது. இந்த கல்லில் ரெண்டுமே ஈக்குது, இல்லாமல் கடையில் ஈக்குது வேறு வேறு. எங்களுக்கு ஒயிலி ஸ்டோனர்களி வேறு கேட்கலும், இந்த சாஃப்ட்வேர் ஸ்டோனர்களி வேறு கேட்கலும். அப்போ ரெண்டு கல் யூஸ் பண்ணணும். இதுக்கு நாங்கள் எங்களோட உளியை தீட்டிக்கோரத்துக்கு முதலாவது, அதாவது சாஃப்டின் ஸ்டோனில் 25 தொடக்கம் 30 பாகைக்கு எங்களோட ஏங்கலை நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளணும். அது செட் பண்ணினா நான் இந்த பாகமானி வச்சு காட்டு விளங்குறதுக்காக இல்லாமல் பாகமானியல் வச்சு பொதுவாக காட்டு அல்ல. இது ஒயில் இதுக்கு கொஞ்சம் உயர்த்தி 30 தொடக்கம் 35. அதுக்கு நாங்கள் இதுக்கு வாட்டரும் தண்ணியும், அதாவது வாட்டர் யூஸ் பண்ணோம் மேலும் ஆயில் யூஸ் பண்ணோம் மேலும் ரெண்டு சைட்டுக்கும். நாங்கள் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதை யூஸ் பண்ணாலும் நாங்கள் ரெண்டுக்குமே ஆயிலை தான் யூஸ் பண்ணு. இது அதாவது வாட்டர் ஸ்டோன் பக்கம், சாஃப்டின் ஸ்டோன் பக்கம். இதுக்கு நான் 25 தொடக்கம் 30 பாகைக்கு அதாவது ஏங்கல் பண்ணி ஒயிலை ஊற்றி நான் தேய்க்குவேன். அப்படி உயர்த்த பணிக்க எங்கட ஒரு அந்த லிமிட்டை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது இந்த கல் ஃபுல்லாக தேய்ச்சி வடித மாதிரி தான் நீக்கணும். இல்லாட்டி ஒரு இடம் மட்டும் தேய்ச்சி இருந்தனால் அவடம் மட்டும் குழியாகும். குழியானால் எங்களுக்கு இந்த கல்லால் வேலாக வைத்திரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சிரமமாகும். முழுக்க படணும். இதுக்கு ஆயில் குறைய ஆயிலை ஊற்றி இது தேய்க்கிறதுக்கு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் உண்டு. எங்களுக்கு உயர பனியாடுகள் இழுக்கோ மேலும், இல்லாட்டி ஒரு 0 மாதிரி மேலும், இல்லாட்டி 8 மாதிரி மேலும். நாம் ஒன்றா செஞ்சு காட்டுன்னு. இது 8 மாதிரி. இப்போ இதில் நாங்கள் தேய்ச்சி கடைசியாக பார்க்கணும். தேய்ச்சி ஒளிஞ்சதுக்கு பிறகு எங்கள்ட அதாவது இப்போ தீட்டிய பக்கமெல்லாம் அடுத்த உயர ஈக்கி நான் அந்த விரலால் பிடிச்சி கொண்டு சைட்டுகிட்ட இந்த சின்ன ஒரு அராவிப்படும் கைக்கு மெல்லிய இது உண்டு. அப்படி பிடிச்சி பார்த்தா அந்த மாதிரி பார்க்கச்சல விலங்கு. அப்படி வந்துட்டேன்னா எங்கடா அது ஃபினிஷன்லே அதுக்கு பிறகு நாங்கள் என்ன கல்லில் அதை பிடிக்கணும். நாம் ஒரே மிக இது 4 சீசலையும் ஒரே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் கல்லில் பிடிச்சிட்டு கடைசிக்கு ஆயில் இந்த ஸ்டோனில் பிடிப்போம். இது உயரப்பணியை உண்டு. அடுத்தது இதில் இந்த தேய்க்கச்சல்ல ஸ்பீடாக தேய்ச்சாலும் அந்த நல்லா ஊண்டவான கொஞ்சம் ஓரளவு ஊண்டுங்க. அந்த எல்லாம் ஒரே பாரமாக ஈக்கணும். இப்போ இதில் தார வந்தீங்க அது மாதிரி ஒவ்வொன்றா நான் இது அராங்குலமாக சீசல் செட். சிறியத்தை அதாவது தீட்டச்சல்ல கொஞ்சம் நிதானமாக தீட்டணும். என்னென்றால் என்னால் தோண்டி எங்களோட ஸ்டோன் கல் அதாவது சாஃப்ட்வேர் கல் தோண்டி படுத்த சான்ஸ் இருக்கு.
அப்படி இல்லாமல் மிச்சம் உண்டோம்பான சும்மா லிமிட்டாக. இந்த கல்லில் வந்து எங்களுக்கு விலங்கு வந்து சின்ன ஒரு கொரசை என்னென்னால் ஒரு இந்த கரடு முரடு மாதிரி எங்களுக்கு கைக்கு விலங்கு. இப்போ என்ன சைட்டில் வந்து அப்படி விளங்காது, சும்மா ஸ்லிப் ஆகிக்கொண்டு வைத்திரும். இந்த சைஸ் வந்து சரியான கடினம். இந்த மாதிரி இந்த கல்லில் இந்த சைட்டில் பெராட்டி செஞ்சால் நல்ல, ஆனால் இதில் செய்யலை. இது வந்து ரெண்டும் மிக்சர் சொட்டி. இந்த கல் வந்து ரெண்டு மிக்சர் சொட்டி. இது இப்படி செய்யலா இல்லாமல் தனித்தனியாக கல்லை வாங்கினால் ஏலும். ஆனால் நான் வந்து இது மாதிரியே செய்தேன். அடுத்த பக்கத்தில் நான் காட்டின சைட்டில் செய்யலை. அதில் வந்து ரெண்டுமே ஒரு சைட்டில் உண்டு, ஒரு சைட்டில் உண்டு லீக்கி கட்டி இதில் செய்ய கஷ்டம். இது டெய்லி தீட்டிப்படு இதை சுட்டியும் இது வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து சாஃப்டாக ஆகிடுது. பொதுவாக வந்து பழைய இதுகளை அப்படியே இருந்தனால அதுகளை தேய்க்க சொல்ல கொஞ்சம் கூடுதலாக தேய்க்கணும். தேய்ச்சி இந்த அதாவது கூறு எடுக்கணும். இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி அதாவது ஆயில் ஸ்டோன், இது ஆயில் ஸ்டோன் சைட். இதில் ஆயிலை ஊற்றி ரெண்டில் நான் ஆயில் தான் ஊற்று. இப்போ இதில் வந்து நாங்கள் சின்ன மாதிரி வந்து 30 அல்லது 35 பாகைக்கு ஒசத்தி தேய்க்கணும். இதுவும் அதே சிஸ்டம் தான். உயர பனியை அல்லது 0 இல்லாட்டி 8, இது 30 பாகைக்கு உயர்த்தி கொள்ளணும். உயர்த்தி தேய்ச்சல் இது எங்களுக்கு கைக்கு விலங்கு வந்து வழுகு இந்த அதாவது ஸ்லிப் ஆகுற மாதிரி விலங்கு இந்த சைட்டில். அடுத்த பக்கம் அப்படி இல்லை. கடைசியாக வந்து அப்படி ஒரு இல்லொண்டு இழுக்கணும். என்னான்னு கேட்டால் இது வந்து ஃப்ளட் பொசிஷனில் இழுக்கணும். இது அடுத்த பக்கத்தில் அந்த அந்த நான் சின்ன தார மாதிரி வாரது தாரை என்னால் சின்ன கை கராவிப்படுத அது வந்து போகிறதுக்கு தான். இல்லாமல் இந்த பக்கம் வந்து பலும் தீட்டு அல்ல. அப்படி பிடிச்சி பார்த்தால் எங்களோட கைக்கு ஒன்றும் அராவிப்படப்படாது. இந்த மாதிரி மூணையுமே தேய்ச்சி கொள்ளணும். இந்த இது இப்படி தீட்டி ஒன்றா தீட்டி வந்து செக்கிங் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு வந்து கைக்கு விலங்கு இது கூரண்டு சொல்லி விலங்கு கட்டி நாங்கள் அதை செய்யலை. இல்லாட்டி ஒரு பேப்பர் ஒன்றை வச்சு அந்த பேப்பரை மெதுவாக கீறி பார்க்கணும். இந்த ஏதாவது ஒரு பலகைக்கு மேலே வச்சு தான் கீறணும். கீறினால் சாஃப்டாக கீறினால் அது வெட்டிப்படணும். வெட்டிப்பட்டால் இந்த எங்கட வந்து ஷாஃப்டர் சக்ஸஸ் அண்டு அர்த்தம்.
இதெல்லாம் வந்து இப்போ நல்ல சாஃப்டாகி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.